தலைப்பு செய்திகள். பணிப்புறக்கணிப்பை கைவிட்ட மின்சார சபை தொழிற்சங்கங்கள். எனக்கு எண்ணெய் கிணறுகள் இல்லை, ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. மின் கட்டணத்தை 100% அதிகரிக்க நேரிடும், NTNSP தலைவர் எச்சரிக்கை. உணவு வகைகளின் விலைகள் அதிகரிப்பு. AI மூலம் உளவு, அமெரிக்க இராணுவ ரகசியங்களை கசியவிடும் சீன ஸ்டார்ட் அப். விரிவான செய்திகள். மின்சார தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. தொழில் ஆணையாளர் நாயகம் மற்றும் புதிய மின்சார நிறுவனங்களின் தலைவர்களுடன் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவை தொழிற்சங்கங்கள் எடுத்துள்ளன. தற்போதைய சிக்கல்கள் குறித்து ஜனாதிபதியுடன் நேரடியாக கலந்துரையாட இன்றைய தினம் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக தொழில் ஆணையாளர் நாயகம் தொழிற்சங்கங்களிடம் உறுதியளித்திருந்தார். இதனை அடுத்து பாதிக்கப்பட்டிருந்த மின்சார விநியோக பராமரிப்பு பணிகளை மீள வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் திகதி பிற்பகல் முதல் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையினால் நாட்டின் பல பகுதிகளில் மின்தடை மற்றும் மின்சார பராமரிப்பு பணிகளில் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. எனினும் ஜனாதிபதியுடனான இன்றைய கலந்துரையாடலின் பின்னரே இந்த தொழிற்சங்க போராட்டத்தின் எதிர்கால செயற்பாடுகள் மற்றும் மின்சார கட்டமைப்பில் உள்ள சிக்கல்களுக்கான தீர்வுகள் குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என மின்சார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மின்சார சபை தொழிற்சங்கங்கள் 40% சம்பள உயர்வை கோருவதாகவும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் மின்சார கட்டணத்தை 100% அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் NTNSP தனியார் நிறுவனத்தின் தலைவர் நுசித் குமாரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இது குறித்து மேலும் தெரிவித்துள்ளதாவது: தொழிற்சங்கங்கள் முன்வைத்த 64 கோரிக்கைகளில் 62 கோரிக்கைகளுக்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. அதில் 59 கோரிக்கைகள் ஆரம்ப கட்டத்திலேயே நிர்வாகத்தினால் வழங்கப்பட்டன. எஞ்சிய 5 கோரிக்கைகள் 3 விடயங்கள் குறித்து அமைச்சருடன் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்பட்டது. தற்போது நிலுவையில் உள்ள இறுதி 2 கோரிக்கைகள் குறித்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை வழங்கிய அதே போனஸ் கொடுப்பனவை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பளத்துடன் மேலதிக கொடுப்பனவாக 11,000 ரூபாவும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவையும் சேர்த்து சராசரியாக 17,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. 40% சம்பள உயர்வு என்பது மாதத்திற்கு 1.8 பில்லியன் ரூபாய் மேலதிக செலவாகும். இது ஆண்டொன்றிற்கு 22 பில்லியன் ரூபாவாகும். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி நிலவரப்படி மின்சார சபையின் நட்டம் 35 பில்லியன் ரூபாவாக உள்ளது. இந்த நிலையில் சம்பளத்தை உயர்த்தினால் மக்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் மீது சுமையை ஏற்றி மின் கட்டணத்தை 100% அதிகரிக்க வேண்டியிருக்கும். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் நிலவிய 25% சம்பள முரண்பாடு களையப்பட்டுள்ளது. உயர் அதிகாரிகள் ஏற்கனவே 25% உயர்வை பெற்றிருந்த நிலையில் கீழ்நிலை ஊழியர்களுக்கு 7 முதல் 10% மாத்திரமே கிடைத்திருந்தது. இது ஜனவரி மாதம் 1ஆம் திகதி சீர் செய்யப்பட்டது. தற்போது இச்சலுகையை 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் அமுல்படுத்த கோருகின்றனர். இது அமைச்சரவை தீர்மானம் என்பதால் இது குறித்து ஜனாதிபதியுடன் பேசுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து கோரிக்கைகளுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ள நிலையில் எதற்காக இந்த வேலைநிறுத்தம் தொடர்கின்றது என்பது புரியவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தான் ஒரு எண்ணெய் கிணற்றின் உரிமையாளரோ அல்லது ஒரு எண்ணெய் நிறுவனத்தின் பிரதிநிதியோ அல்ல என்றும் விலையை அதிகரிப்பதன் மூலம் தனிப்பட்ட லாபம் அடையும் நோக்கம் தமக்கு இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எரிசக்தி விநியோகத்தை தடையின்றி முன்னெடுக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காகவே எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டியிருந்ததே தவிர அரசாங்கமோ அல்லது தானோ லாபம் ஈட்டும் நோக்கத்தில் அல்ல என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் நிலவும் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருந்ததாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஓர் அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த எரிசக்தி விநியோகத்தை தடையின்றி வழங்குவதற்கு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது என குறிப்பிட்ட அவர், அடுத்த 2 மாத காலப்பகுதியில் எரிசக்தி விநியோகத்தை தடையின்றி வழங்க அரசாங்கம் அதிகபட்ச அர்ப்பணிப்புடன் செயற்படும் என தெரிவித்துள்ளார்.
மார்ச் மாத தொடக்கத்தில் $70 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை தற்போது $100 அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக பொருட்கள் மற்றும் சேவைகள் விநியோக பாதைகளில் தடைகள் ஏற்பட்டுள்ளதுடன் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிப்பு மற்றும் டெண்டர்கள் ரத்து செய்யப்படுதல் போன்ற காரணங்களால் எண்ணெய் சந்தை கடும் நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை 2022ஆம் ஆண்டு நிலவிய நெருக்கடியை விட தற்போதைய நிலைமை மாறுபட்டது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தற்போது இலங்கையிடம் $7.2 பில்லியன் அந்நிய செலவாணி கையிருப்பு உள்ளதாக தெரிவித்தார். எனவே எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கு டாலர் இல்லாமை என்ற பிரச்சினை தற்போது எழவில்லை என்றும் ஏதேனும் நெருக்கடி ஏற்பட்டால் அது விநியோக பாதைகளில் ஏற்படும் தடைகளினாலேயே நிகழும் என்றும் அவர் விளக்கியுள்ளார். ஜனாதிபதி அறிவிப்புகள் எரிபொருள் விலையில் ஏற்படும் சிறிய மாற்றங்களின் போது கூட மக்கள் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டு எரிபொருளை சேமித்து வைக்க முற்படுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். மார்ச் மாதம் 1ஆம் திகதி 4500 கிலோ லீட்டராக இருந்த டீசல் விற்பனை மார்ச் மாதம் 3ஆம் திகதியாகும் போது 10,500 கிலோ லீட்டராக அதிகரித்திருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான நிலைமைகளை முகாமைத்துவம் செய்ய வேண்டுமாயின் மக்கள் தமது நுகர்வு முறைகளில் சில மாற்றங்களை செய்து நிதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பாடசாலையில் தடகள பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பயிற்சிகளின் போது மாணவனுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் உடனடியாக புத்தள பிரதேச பகுதியில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே குறித்த மாணவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் 11ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர் என்பதுடன் அவரது உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எரிவாயு விலை உயர்வு காரணமாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் நேற்று நள்ளிரவு முதல் சில உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. அதன்படி தேநீர் ₹5வாலும் பால் தேநீர் ₹10வாலும் சிற்றுண்டிகள் ₹10வாலும் சோறு பொதி மற்றும் கொத்து ₹25வாலும் உயர்ந்துள்ளது. சமீபத்தில் எரிவாயு விலை அதிகரித்ததன் காரணமாக இந்த விலை உயர்வு மேற்கொள்ளப்பட்டதாக சங்கம் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்து தலைநகர் பெர்லின் மேற்கே உள்ள கெர்சஸ் நகரில் ஒரு பஸ் சென்று கொண்டிருந்தது. அப்போது பஸ்ஸில் திடீரென புகை ஏற்பட்டுள்ளது. சிறிது நேரத்தில் பஸ் தீப்பிடித்து எரிந்தது. பயணிகள் பஸ்ஸில் இருந்து வெளியேற முயன்ற போது தீ கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. இதனால் சில பயணிகள் பஸ்ஸுக்குள் சிக்கிக் கொண்டனர். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை கடுமையாக போராடி அணைத்துள்ளனர். இந்த விபத்தில் 6 பேர் பலியாகியுள்ளதோடு 3 படுகாயமடைந்துள்ளனர். அவர்களை மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணைகள் நடத்தி வருகின்றனர். ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலால் ஈரான் இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதற்கிடையே இந்த போரில் மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவ நடமாட்டம் அனைத்தையும் சீனாவை சேர்ந்த மிசார் விஷன் என்ற AI ஸ்டார்ட் அப் நிறுவனம் கண்காணித்து அந்த தகவல்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு வருவது தெரிய வந்துள்ளது. அமெரிக்க இராணுவ ரகசியம் என்று கருதப்படும் இவை மிகவும் எளிமையாக சமூக வலைத்தளங்களில் காண கிடக்கின்றது. ஆராய்ச்சியாளர்கள் சஹானா அல்செம்ஸ் பெரேரா மேற்கொண்ட ஆய்வின்படி பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதியன்று ஈரான் மீதான அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் பியூரி தொடங்குவதற்கு முன்பே ஜோர்தான், கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தளங்களில் எந்தெந்த ஆயுதங்கள் உள்ளன என்பதை இந்த நிறுவனம் செயற்கைக்கோள் படங்களுடன் வரைபடம் போல வெளியிட்டது. சீனாவின் செயற்கைக்கோள் கூட்டமைப்பு மற்றும் மேற்கத்திய செயற்கைக்கோள் தரவுகளை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆராய்ந்து இந்த உளவு வேலையை அந்த நிறுவனம் செய்து வருகின்றது. சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மற்றும் தகவல்கள் ஈரானுக்கு போர் உத்திகளை வகுக்க மறைமுகமாக உதவும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். வழக்கமாக இராணுவ ரகசியம் வைக்கப்படும் இத்தகைய தகவல்கள் ஒரு தனியார் நிறுவனம் பொதுவெளியில் வெளியிடுவது அமெரிக்க பாதுகாப்பு துறையான பென்டகனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வரலாற்றில் இன்று
1870 இலங்கையில் இருந்து முதற் தடவையாக ஐரோப்பாவுக்கு கோப்பி ஏற்றுமதி சுயஸ் கால்வாய் வழியே மேற்கொள்ளப்பட்டது. 1993 மும்பையில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளில் 300 பேர் கொல்லப்பட்டனர். 2003 சேர்பியாவின் பிரதமர் ஷெரோன் டின்டிச் பெல்கிரேட் நகரில் கொல்லப்பட்டார். 2011 ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து புக்குசிமா டா இச்சி அணு உலை வெடித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.